ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க், பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே. இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். அது உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும். அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க. இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது, மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடமான கேந்திரத்தில் புதன் பகவான் வலுவாக அமர்ந்து காணப்படுகிறார். 5 குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. 4, 7 குடையவனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய யோகமான அமைப்பு, அதிர்ஷ்டமான காத்து வீசக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி வயசுல இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இப்பொழுது அதிர்ஷ்ட காத்து வீசுதுங்க. கல்வியில மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு யோகமான அமைப்புங்க இது. எனவே இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக புதுசா ஏதாவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, புதுசா ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது நீங்க படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஆர்வம் எங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனவே கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் இருக்கு. அனைத்து விதமான கல்வி சம்பந்தமான முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, கல்வி ரிலேட்டடாக நீங்கள் எந்த விதமான படிப்பு சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகமான அமைப்பு இப்போ உங்களுக்கு காத்திருக்குங்க. பொது வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கு மற்றும் நல்ல ஒரு பெயர் புகழ் கூடுறதுனால மன மகிழ்ச்சி ஆகியவை மன நிறைவான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சரியாக இருக்குங்க. சின்ன தொழில் செய்கிறவங்க இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் அதிகமான நிதி ரீதியான பயன்களை பெற முடியும். எனவே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணைவரை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இன்னைக்கு அமைதி மற்றும் நல்ல ஒரு வளமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமையுங்க. எனவே மனமகிழ்ச்சியில் உங்களது அலுவலக பணியிலும் இன்றைய தினம் இருக்கு. தொலைபேசி வழியாக உங்களுக்கு சில தகவல் வரும். எனவே அது உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக நல்ல ஒரு உறுதுணையாக உங்களது வளர்ச்சியை மேற்படுத்த உதவிகரமாக எங்களுக்கு இன்றைய தினம் அமையுங்க. எனவே நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களது தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் தொல்லை எல்லாம் இப்பொழுது நீங்கி உங்களுக்கு மன நிறைவு மற்றும் மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. சுறுசுறுப்பாக உங்களது முக்கியமான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்கு. திருமண தடைகளும் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சுபகாரியம் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தையுமே இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஹாப்பியா சந்தோஷமா நீங்க இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக இருக்கு. வியாபாரிகளுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பான அணைப்பு மற்றும் குதூகலமான அன்பு முத்தங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக, ரொமான்ஸான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக ஆனந்தமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்கு. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை
சிறப்பாக மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம். உங்களது பொன்னான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக பின்னாடி நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை ஆகியவை மிகச் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அனைத்து விதமான மாணவர்களுக்கும் யோகமான காலகட்டம் இதுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு நண்பனாக ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு தினசரி உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக உங்களுக்கு அமைங்கிறதுனால அதை நீங்கள் தினசரி ஆன் டைமில் பெறணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறணும் மொபைல் தேடி வரணும்னு நினச்சிங்கன்னா நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக இன்னும் எங்களுக்கு ஆதரவு பெறுவங்க நண்பர்களே. ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக ஏற்படும். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். சிகப்பு நிறம் மற்றும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக இன்றைய தினம் காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக லாபகமாக சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. பாராட்டு புகழ் கூடுங்க. சகோதரர் வழியில் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கிறதுனால தேவையான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நல்ல வாழ்க்கை என்ற தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி அதில் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பயணங்கள் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம். பயணங்களும் அதை சார்ந்த பயண முயற்சிகளும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனசில் உங்கள் எதிர்காலம் ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு அந்த சிந்தனைகள் அதிகமாக காணப்படும். ஃபியூச்சர் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு மாதிரி சில பிளான்களை இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்கால திட்டங்களை நீங்கள் உருவாக்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக வெளிப்படுங்க. வாகனம் தொடர்பான பழுதுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சீர் செய்து வாகனத்தை இயக்குவீங்க. மறைமுகமாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கு. சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு புதுசாக சில பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள்லாம் மீன ராசியில் யாருமே இல்லைங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்ல ஏதோன்னு அவங்களுடைய ராசி என்னவோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நண்பர்களே. ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மெம்பருடைய ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா கருத்துக்களுக்கும் நான் முடிந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதிய விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.